இந்த அக்டோபர் மாசம் ஒரு ஸ்பெஷலான மாசம். சரியா? எது? இந்த அக்டோபர் மாதம் ஒரு ஸ்பெஷலான ஒரு மந்த். ஏன் அப்படின்னா, இங்க கவனிங்க, அவங்க பேசுவாங்க, அவங்க ஆர்கனைசர்ஸ் அவங்க பேசுவாங்க, நீங்க கவனிங்க. சரியா? அக்டோபர் மாசம் 31ஆம் தேதி 1517வது வருஷம் ஒரு காரியம் நடந்துச்சு. எத்தனாம் தேதி? அக்டோபர் 31. டேட் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்த மாசம் கொஸ்டின் கேட்பேன். அக்டோபர் 31 1517வது வருஷம் ஜெர்மனில மார்ட்டின் லூத்தர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த நாட்கள்ல இருந்த முறைகளுக்கு எதிராக ஒரு 95 சட்டங்களை ஜெர்மனில உள்ள ஆலயத்துடைய கதவுகள்ல போய் என்ன செஞ்சாரு? ஆணி அடிச்சு மாட்டி வச்சாரு. என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த 1517 அக்டோபர் 31க்கு முன்னாடி இப்ப கையில பைபிள் யார்ட்டெல்லாம் இருக்கு? கை தூக்குங்க. வெரி குட். எல்லாத்தையும் பைபிள் இருக்கு. அப்படின்னா 1517 அக்டோபர் 31க்கு முந்தி இப்படி எல்லார் கையிலும் என்ன கிடையாது? பைபிள் கிடையாது. ரோம கத்தோலிக்க பாதிரியார் கையில மட்டும்தான் என்ன இருக்கும்? பைபிள் இருக்கும். அப்ப பைபிள் தெரியாதுன்னா அவங்க சொல்றதா என்னது? பைபிள். அப்படிதானா? இப்படி காரியங்கள் என்ன பண்ணுச்சு? இருந்துச்சு. சரியா? இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது அவரை விசுவாசிச்சா நாம அவருடைய பிள்ளைகளா என்ன செய்யறோம்? மாறுறோம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, காசு கொடுத்து பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கினாதான் உன் பாவம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். சோ இது நீங்க நம்புறீங்களா? இல்ல. இப்ப நம்ம நம்ப மாட்டோம், நமக்கு பைபிள் வந்துச்சு. ஆனா அவங்களுக்கு என்ன கிடையாது? பைபிள் இல்ல. ஆனா மக்கள் அதை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நம்பிட்டு இருந்தாங்க. ரோம்ல உள்ள ஒரு தேவாலயத்துல ஆலயத்துல ஒரு படிக்கட்டு உண்டு. அந்த படிக்கட்டுல முழங்காலேயே நடந்து போனா உங்க பாவம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும் அப்படின்னு என்ன பண்ணாங்க? போதிச்சு வந்தாங்க. இதெல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. சர்ச் வந்து இதை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? நம்பிட்டு இருந்துச்சு. சோ அந்த மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாருன்னா, இதெல்லாம் என்னது? தவறு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மட்டும்தான் எனக்கு என்னது? விடுதலை. பாவ மன்னிப்பு சீட்டை காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவை விசுவாசிச்சாலே நான் என்ன செய்வேன்? ரட்சிக்கப்படுவேன். இப்படி சொல்லி ஒரு 95 சட்டங்களை அந்த ஜெர்மனியில உள்ள ஆலயத்துல என்ன பண்ணாரு? பிரிண்ட் பண்ணாரு. அதை வந்து பிரிண்ட் எடுத்து ஐரோப்பா கண்டம் முழுசு என்ன பண்ணாங்க? அனுப்புனாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அப்புறம் தான் இந்த காரியம் நடந்த பிறகுதான், இந்த ரிஃபார்மேஷன், இந்த எழுப்புதல் நடந்த பிறகுதான் கல்வியினுடைய அவசியம் என்ன செய்ய ஆரம்பிச்சு? தெரிய ஆரம்பிச்சு. சரியா? இப்போ எல்லா கையிலயும் பைபிள் கொடுக்கணும்னா பைபிள் அவங்களுக்கு என்ன செய்ய தெரியாது? வாசிக்க தெரிஞ்சாதான் என்ன செய்ய தெரியும்? வாசிக்க தெரியும். அப்போ அந்த மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த ஜெர்மன் தேசம் முழுவதும் நிறைய ஸ்கூல் என்ன பண்ணாரு? கட்டினாரு. என்ன கட்டினாரு? பள்ளிக்கூடங்களை கட்டி எழுத்தறிவு அவங்களுக்கு என்ன செஞ்சாரு? கற்றுக் கொடுத்தாரு. எழுத படிக்க என்ன செஞ்சாரு? கற்றுக் கொடுத்தாரு. சோ இதுதான் உலகளாவிய கல்வியினுடைய ஒரு ஆரம்ப கட்டம். இப்படிதான் அந்த கல்வியினுடைய காரியங்கள் என்ன செய்யுது? ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஐரோப்பா கண்டத்துலதான் பிரிட்டன், இங்கிலாந்து இருக்குது. அங்க இங்கிலாந்துல கல்வி பரவிச்சு. சோ அவங்க நமக்கு கொண்டு வந்த கல்வியை தான் இன்னைக்கும் நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 1517க்கு முன்னாடி லத்தீன் மொழியில மட்டும்தான் பெரும்பாலும் வேதாகமம் என்ன செய்யப்பட்டிருந்தது? மொழிபெயர்க்கப்பட்டது. என்ன மொழியில? லத்தீன் மொழியில தான். மற்ற லோக்கல் லாங்குவேஜஸ்ல நம்மள மாதிரி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ மற்ற லாங்குவேஜஸ்ல பைபிளும் கிடையாது. அவங்களுக்கு படிக்கிறதுக்கான காரியங்கள் எதுவுமே என்ன செய்யாது? கிடையாது. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறாங்கன்னா, டிரான்ஸ்லேட் என்ன செய்யறாங்க? பண்றாங்க. நவீன கல்வியாளர்கள் மூலமா இந்த டிரான்ஸ்லேட் என்ன செய்யறாங்க? பண்றாங்க. சரியா? இந்த மார்ட்டின் லூத்தர் தான் இந்த ஒரு காரியத்துக்கு ஆரம்பமா இருந்தார். அவரை பிடிக்காத ஒருத்தர் என்ன சொன்னாரான்னா, நான் மறுபடியும் இந்த உலகத்துல பிறந்தேன்னா, எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மார்ட்டின் லூத்தர் ஆரம்பிச்ச ஸ்கூல்ல போய் நான் என்ன செய்வேன்? பாடம் படிப்பேன். சொல்லுங்க. மார்ட்டின் லூத்தர் ஆரம்பிச்ச ஸ்கூல்ல போய் நான் பாடம் படிப்பேன். நம்ம நிறைய நேரங்கள் என்ன நினைக்கும் தெரியுமா? கோயிலுக்கு போறது ஆண்டவருக்கு பிடிக்கும், ஸ்கூலுக்கு போறது யாருக்கு பிடிக்காது? ஆண்டவருக்கு பிடிக்காது. பைபிள் படிக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கும், பாட புக்கு படிச்சா என்ன செய்யாது? அது பிசாசுடைய வேலை அப்படின்னு தவறா நம்ம மைண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நினைச்சிட்டு இருக்கோம். அருமையான தம்பி, நீ படிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பாட புக்கும் பைபிள் அடிப்படையா வச்சு உனக்கு இந்த நவீன கல்வியாளர்கள் என்ன செய்யறது? எழுதி கொடுத்தாங்க. சரி, அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு தேசங்களுக்கும் என்ன செய்யறாங்க? மிஷனரிஸ் போன உடனே என்ன செய்வாங்கன்னா, அந்த மொழியை படிப்பாங்க, லோக்கல் லாங்குவேஜை படிப்பாங்க. படிச்சு அந்த லாங்குவேஜுக்கு இலக்கணம் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, பைபிள் அந்த மொழியில என்ன செய்வாங்க? டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க கையில கொடுத்து வாசின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. சோ இப்படிதான் இந்த நவீன கல்வியினுடைய ஆரம்பம் என்ன பண்ணிச்சு? ஆரம்பிச்சிச்சு. அதனால நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த எழுப்புதல் ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த அக்டோபர் 31 ரொம்ப சந்தோஷமா நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டியது. நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம்,
கல்வி கிடைச்சிருக்குது, இவ்வளவு தூரம் நம்ம எஜுகேட்டடா இருக்கிறோம், நாகரிகம் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு ஒரு ஆரம்ப விலை இந்த 1517 அக்டோபர் 31. அதுதான் ரெஃபார்மேஷன் டே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், நான் செலிப்ரேட் பண்றோம். எல்லா சர்ச்சஸ்லயும் நாளைக்கு அதுக்கு இந்த நாளே ஞாயிறு என்ன ஆராதனைன்னா ரெஃபார்மேஷன் சண்டே தான். அதுக்கு பேரே சீர்திருத்த ஞாயிறுன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. சரியா? இந்த உண்மை உங்களுக்கு நல்லா என்ன செய்யணும் தெரியும். ஏன்னா எழுத படிக்க கற்றுக் கொடுத்தது யாருதான்? ஆண்டவர் தான். இஸ்ரேல் ஜனங்களுக்கு சீனாய் மலையில 10 கட்டளைகளா எழுதுறாரு, கையால எழுதி கொடுக்கிறார். அதனாலதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எழுத்து அறிவித்தவன் இறைவன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. அதனால நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த கையில பைபிள் அப்படின்னா இந்த கையில உங்களுக்கு என்ன இருக்கணும், உங்களுடைய பாட புக்கு, உங்களுடைய வாசிக்கிறது, படிக்கிறது, ஆர்வத்தை நீங்க அதை என்ன செய்யணும், செலுத்தணும். சரியா? அப்ப ஜெர்மனில இருந்து இங்கிலாந்துக்கு பரவிச்சு ஒவ்வொரு இடங்களுக்கா என்ன பண்ணாங்க, இந்த கல்வியை கொண்டு போனாங்க. இந்தியாவில டிபி மெக்காலே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், தாமஸ் பெட்டிங்டன் மெக்காலே. டிபி மெக்காலே பேர் சொல்லுங்க, டிபி மெக்காலே. சோ அவர்தான் இந்த நவீன கல்வி, இன்னைக்கு நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற கல்வியை அறிமுகப்படுத்தினது அவர்தான். சரியா? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல்ல என்ன இருக்கும்னா, முதல் பாடம் என்ன இருக்கும் தெரியுமா? என்ன இருக்கும்? தமிழ். ஏன்னா நீ பிறந்த வளர்ந்த, நீ எந்த லாங்குவேஜ்ல நீ சொப்பனம் காண்கிறியோ, எந்த லாங்குவேஜ்ல சிந்திக்கிறியோ அந்த மொழி உனக்கு என்ன செய்யணும், நல்லா தெரியணும்னு சொல்லிதான் தமிழ் வச்சிருக்கிறாங்க. சரியா? உனக்கு நீ உலகம் ஃபுல்லா போகணும்னா உனக்கு ஒரு பொது மொழி தெரியணும், அதுதான் என்னது, இங்கிலீஷ். சரியா? உனக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும், அதை தீர்க்கணும் அப்படின்னா உனக்கு மேக்ஸ் தெரியணும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு உண்டுன்னு சொல்றதுதான் கணிதம், மேக்ஸ் வச்சாங்க. சரியா? ஆண்டவருடைய கிரியேஷன், படைப்பு, ஆண்டவர் எப்படி படைச்சாரு, இந்த உடம்பு எப்படி இருக்குது, அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இந்த உலகம் எல்லாத்தையும், தாவரங்கள், இதெல்லாம் எப்படி படைச்சிருக்காருன்னு சொல்லி அவருடைய கிரியைகளை படிக்கிறதுக்கு பேர் தான் சயின்ஸ். அதை தாண்டி இந்த சொசைட்டி உனக்கு என்ன செய்யணும், தெரியணும். இந்த சொசைட்டியை நீ நல்லா புரிஞ்சுக்கிடணும், இந்த சமூகத்தை பத்தி உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் சமூக அறிவியல்னு ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணாங்க வச்சாங்க. எவ்வளவு தூரம் ஒவ்வொரு காரியமும் இந்த பைபிள்ல இருந்து தான் நமக்கு என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அதை நவீன மிஷினரிகளும் நவீன கல்வியாளர்களும் நமக்கு என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாங்க. கால்டுவெல் என்ன பண்ணாரு அப்படின்னா திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் எழுதினாரு. ரேனியஸ் அப்படிங்கிறவர் தான் பூகோள சாஸ்திரம் சொல்லி ஜியோகிராபி புக் எழுதியிருப்பாரு. நம்ம ஜியோகிராபினாலே எழுதியது பிடிக்காது, பைபிள் வாசிக்க பிடிக்கும், ஆனா ஜியோகிராபி படிக்கிறது எழுதியது பிடிக்காது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இன்னையில இருந்து எழுத்தறிவித்தவர் இறைவன். நான் படிக்கிற பாடம் எனக்கு யாரு கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்தது. நான் படிக்கிற பாடம் யாரு கொடுத்தது, சத்தமா சொல்லுங்க, நான் படிக்கிற பாடம் யாரு கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்தது. இந்த அறிவு ஒரு 50-60 வருஷத்துல என்ன செய்யல, வரல. அதனாலதான் 10th ஃபெயில் ஆயிட்டியா, போ கடலை மிட்டாய் கடைக்கு போ, 12th ஃபெயிலா ஒரு மளிகை கடைக்கு போ, இப்படியே சொல்லி அவளுடைய தராதரத்தை நாம என்ன பண்ணிட்டோம், எடுத்துட்டோம். நல்லா தெரிஞ்சுடுங்க, இந்த கையில பைபிள், இந்த கையில உங்களுடைய பாடம். அதனாலதான் உலகின் மிகப்பெரிய யூனிவர்சிட்டி ஆகிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பிசிக்ஸ் லேபரேட்டரியில எழுதி போட்டிருக்கிற வசனம் என்னன்னா, சங்கீதம் 111:2, கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவர்களுமாய் அல்லது படிக்கத்தக்கப்படவைகளுமாய் இருக்கிறது. இந்த நவீன கல்வி, நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிற கல்வி, இவ்வளவு தூரம் நம்ம டெவலப் ஆகி வந்திருக்கிறோம், ஒரு நீட்டா ட்ரெஸ் பண்றோம், ஒரு நாகரிகமா பேசணும். இது எல்லாத்துக்கும் வித்திட்டவர்கள் இந்த ரெஃபர்மேஷன் மிஷனரிகள், இந்த சீர்திருத்தத்துல வந்த இயக்கம் தான். மார்ட்டின் லூத்தர் அதனுடைய ஆரம்பமாக இருக்கிறார். எனவே படிக்கணும், எழுதணும், வாசிக்கணும், இந்த காரியங்கள் உங்க மைண்ட்ல நல்லா இருக்கணும். சரியா? அதனால அந்த அக்டோபர் 31 இந்த டே எவ்வளவு தூரம் பறக்க முடியுமோ, உங்களுக்கு நல்ல போன் இருந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்க முடிஞ்சா என்ன செய்யுங்க, ஸ்டேட்டஸ் வைங்க. எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையை மறுபடிப்படுத்தின ஒரு நாள் இந்த அக்டோபர் 31, 1517. 508 வருஷங்கள் என்ன செய்யுது, முடியுது. இந்த உண்மையை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த கல்வியை நேசிச்சு என்ன செய்யணும், படிக்கணும். எத்தனையோ பேருக்கு இப்படி உட்கார்ந்து படிக்கிறதுக்கு என்ன கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல, கல்வி கிடைக்கல. ஆனா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, அந்த வாய்ப்பை நீங்க என்ன செய்யணும், நல்லா பயன்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறார், விரும்புகிறார். தேங்க்யூ.